இப்ப தப்பி ஓடுற. நீ ஒரு சரியான கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்தா எங்க இருந்திருக்கணும்? இன்னொரு பக்கம் டிவிகே இது மேல தப்பு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து இனம் அரசியல் வந்து பண்றாங்க திமுக அப்படின்ற மாதிரியும் பல செய்திகள் வந்து இருக்கு. விஜயுடைய சுற்றுப்பயணத்தை தீர்மானிப்பது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஆதவ் அர்ஜுனா செத்துப்போயா. செந்தில் பாலாஜி எப்படி அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அங்க வந்தாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ருத்ரதாண்டவ நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். கரூர் வந்து ஒரு படுபயங்கரமான ஒரு சம்பவமா நடந்திருக்கு. இது வந்து ஒரு 3 கட்டமான விமர்சனங்கள்ல சிக்கியிருக்கு. ஒரு பக்கம் வந்து மக்கள் மீது தப்பு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் டிவிகே இது மேல தப்பு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து டிஎம்கே தான் காரணம், திமுக தான் வந்து முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்துல இருந்து எல்லா இடத்துலயும் பரவலா பேசும் பொருளா அமைஞ்சிருக்க ஒரு விஷயமா இது இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னொரு குற்றவாளியை விட்டுட்டீங்க. ஊடகம் இன்னொரு குற்றவாளி. ஊடகம் 4 குற்றவாளிகள். இதில் 41 உயிருக்கு 4 குற்றவாளிகள். ஒரு பெண்ணு சொல்கிறான் மீடியாவுக்கு, நான் விஜயை லவ் பண்ணுறேன், திருமணம் செய்தால் விஜயை தான் திருமணம் செய்வேன். இதை ஒரு மீடியா பெருசு பண்ணுறான். இது எங்கிருந்து வந்ததுன்னா, தொலைக்காட்சி, செய்தி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாமே சினிமாவாக மாறிப்போச்சு. ரோபோ சங்கர் மரணம், அது ஒரு மரணம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஒட்டுமொத்த மீடியாவும் எங்கே இருக்கான்? ரோபோ சங்கர் வீட்டில் நடிகை வருகிறார், நடிகருடைய அம்மா வர்றா, நடிகை தங்கச்சி வர்றா, இன்னொரு நடிகை வர்றா. இதை மக்களுக்கு என்ன பயன், என்ன பலன்? ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் சாராய கடையில் போய் குடிக்கிறான். 50 வயதுக்கு மேல் தமிழ்நாட்டில் சராசரி வயசு எவ்வளவு உயிரோடு இல்லை. இளம் விதவைகள் உள்ள நாடு எது? தமிழ்நாடு. இதெல்லாம் செய்தி இல்லை. அப்போ 4 குற்றவாளிகள், மக்கள் அப்பாவிகள். 1.5 வயசு குழந்தையை தூக்கிட்டு விஜய் பார்க்க போயிருக்கான். விஜய் என்ன டால்ஸ்டாயா, இல்லை சாக்ரட்டிஸா, இல்லை 20 நாள் ஜெயிலில் போட்டால் விஜய் வெளியில் வரும்போது 15 கிலோ எலும்பு கூட தான் வருவார். அவரால் குறைந்தபட்சம் 1 வாரம் சிறையில் இருக்க முடியாது. 1 வாரம் 2 நெல்லிக்காய், 2 பேரிச்சம்பழம், ஆப்பிள் ஜூஸு 1/2 டம்ளரு, ஆரஞ்சு ஜூஸு 3/4 டம்ளரு, கொஞ்சம் சப்பாத்தி, கொஞ்சம் இதுதான் ஒரு டயட்டு. சாப்பிட்றாதா உடம்பு வந்துடும். டயட்டீஷியன், பியூட்டிஷியன், மேக்கப்பிஷியன், இப்படி இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஒரு பொம்மையை போல வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பொம்மைக்கு எதுக்கு ஏன் முதலமைச்சர் ஆசை? அடுத்து கள்ள லாட்ரி மார்ட்டின். அவன் மாமனாருடைய தொழில் என்ன? எத்தனை வழக்கு சிபிஐயில். உழைக்கிறவன் கட்டட வேலை, செங்கல் வேலை, ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன், வண்டி தூக்குறவன் பூரா ஒரே நல்ல கோடீஸ்வரன் வாங்கி சுரண்டான். 1 நம்பர் லாட்டரியை சுரண்டான். இப்படி 1 நம்பர் லாட்டரியை சுரண்டியவனை சுரண்டுகிறவன் தான் ஆதவ் அர்ஜுனா. இவன் எங்கேயா இருந்தான்? மார்ட்டின் மருமக யாரோட இருந்தான்? சபரீசனோட இருந்தான். இவரே ஒரு மார்ட்டினுடைய மருமக 5 லட்சம் கோடி, ஸ்டாலினுடைய மருமக சபரீச ஒரு 5 லட்சம் கோடி. அவன் பிள்ளைய கட்டினவன், இவன் பிள்ளைய கட்டினவன். அதுக்கு முந்தைய 2 பேரும் தெருவில் படுத்து கிடந்தவனுக்கு. சபரீசனும் தெருவில் கிடந்தவன், மார்ட்டின மருமக ஆவதற்கு முன்பு ஒரு ஜிம்மில் ட்ரெயினர். அவரு சாதாரண ஒரு பேங்க் அதிகாரியினுடைய மகன். இப்போதான் அவங்க சபரீசனுடைய மாமனார் அப்பா இறந்தார். இந்த 2 பேரும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்டி படைப்பவர்கள். இவர் 2 பேருக்கும் உழைக்கிறவனை பற்றி, ஆட்டோ ஓட்டுறவனை பற்றி ஏதாவது தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்போ ஜி-ஸ்கோருக்குள்ள வந்துருச்சு. அத்தனை இடங்களும் இப்போ இந்த கள்ள லாட்ரி மாற்றி என்ன சொல்றாரு? மருமக புரட்சி நடக்கணும். எதுக்கு? கள்ள லாட்ரி அடிக்கிறக்கா? நேபாள் ஒரு கம்யூனிஸ்ட் நாடுறாது. எத்தனை ஆண்டு காலம் அந்த நாடு இந்து மதத்தை ஒழிச்சு, இந்து மதத்தை அழிச்சு, சனாதனத்தை ஒழித்து கம்யூனிசம் அது மாறி இருக்கு. இப்போ இடைக்கால முதல்வராக இருக்கிற சுசீலா கார்கிங்கிறது கம்யூனிஸ்ட் பேர். அவங்க அப்பா எத்தனை வருஷம் முந்தி வச்சிருக்கான்? 60 வருஷத்துக்கு முந்தி வச்சிருக்கான்.
அந்த அம்மா நீதிபதியாக இருந்த பொழுது பல ஊழல் அமைச்சர் ஜெயிலில் முடிச்சு போட்டிருக்கு. இப்படியெல்லாம் வரலாறு இருக்கு. கள்ளலாற்றி அடிப்பதும் எங்க கேரவனில் 100, அதில் 100 பேர் போகலாம் அந்த பஸ்ஸில். எவ்வளோ பேர்? 100 பேருக்கான அத்தனை வசதிகளும் உள்ளதில் ஒரே ஆள் போறார். இதான் இவரா முதலமைச்சராக வேட்பாளர். நீங்க அந்த வேலுச்சாமிபுரம் 10,000 பேர் கூட முடியாதுன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஏன்டா 50,000 பேர் கூட அடைச்ச? திருச்சியிலிருந்து வாகன பேரணி திருச்சி. ஆனா அதுக்கு காரணம் வந்து திமுக தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு கட்சி தலைவர் வந்து தான் தொண்டர்களை வந்து சந்திப்பதற்கு அனுமதிக்கணும் சார். அதை வந்து எதிர்க்கிறது திமுகவா இருக்கு. குட்டி இடத்த வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நிறைய பேரை வந்து போட்டு அடக்கணும்னு முடிவு செய்துதான் இதை வந்து திட்டமிட்டு செய்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து செய்தி வெளிவருது. இன்னொரு பக்கம் வந்து பிணம் அரசியல் வந்து பண்றாங்க திமுக அப்படின்ற மாதிரியும் பல செய்திகள் வந்து இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே வந்து டிவிக்கே அப்படின்ற மாதிரி போற்றையாவது. ஆனா முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆளுங்கட்சி தானே அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல சார். அப்போ விஜய்க்கு தலைவர் என்ன ஸ்டாலினா? விஜயுடைய சுற்றுப்பயணத்தை தீர்மானிப்பது ஸ்டாலினா விஜயா? விஜய். விஜய் நீ திருச்சியிலிருந்து கிளம்புன, எங்காவது வழியில் நின்று பேசி உன் பின்னாடி வந்தவனை திருப்பி அனுப்பிச்சியா? ஸ்டாலின் அதை பேச வேண்டாம்னு சொன்னாரா? உதயநிதி கூப்பிட்டு அப்போ அப்படிலாம் பேசுகிறாத, நேராக வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து தான் பேசணும். உதயநிதி சொன்னாரா? இன்பநிதி சொன்னாரா? இப்படி யாராவது சொன்னாங்களா? சினிமாக்காரன், மட்டமான பாலியல் வன்முறைகளை தூண்டக்கூடிய அக்மார் சினிமாக்காரன் எங்கிருந்து வர்ற கூட்டத்தை? திருச்சியிலிருந்து கரூர் வரை அந்த கூட்டத்தை பூரா தள்ளிட்டு வர, மூஞ்சியை வெளியே காமிக்காம. எம்ஜிஆருடைய ஒரு தலைவனா? எம்ஜிஆர் 500 பேர் நாங்கள் நின்றுக்குவார், நின்று பேசிட்டு அவங்களை வழி அனுப்பிச்சிடுவார். இப்படி 1000 பேர் ஒரு 5 இடத்துல பேசுனீங்கன்னா 5000 பேர் வீட்டுக்கு போயிருப்பானா? நீ மூஞ்சியே காமிக்கல, எங்கே படுத்துக்கிட்ட? 100 பேர் போகிற அந்த கேரவனில் உன்னை கொண்டு போய் குண்டாசில் 6 மாதம் போட்டா எழுதி கொடுத்துட்டு தப்பி லண்டனுக்கு ஓடியே போயிடுவேன். உன் பொண்டாடி சங்கீதா இருக்கிற ஊருக்கு. காமராஜ் 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார். பெரியார் பரம்பரை கோடீஸ்வரன், அவர் இல்லாத ஜெயிலே கிடையாது. கொண்டு போய் எங்கே போட்டார் ராஜாஜி? சாதி ஒழிப்புக்காக பெல்லாரி ஜெயிலில் போட்டார். பெல்லாரி ஜெயில் என்ன வரலாறு தெரியுமா? சுண்ணாம்பு கல்லையே கட்டி வச்சிருக்கான். அடக்க முடியாத குற்றவாளிகளை அடக்குவதற்கு உடம்பு பூரா புண்ணு வந்து வெந்து செத்து போயிடுவான், அங்கே செத்து போயிடுவான். பிரிட்டிஷ்காரன் போட்ட ஜெயிலில் யாரை கொண்டு போட்டாங்க? சாதி ஒழிப்புக்காக போராடிய தந்தை பெரியாரை கொண்டு அங்கே போட்டான். நீ அங்கே ஒரு 15 நாள் இரு. பெல்லாரி ஜெயிலில் விஜய் 15 நாள் இருக்க சொல்லுங்க. பெரியார் எத்தனை ஆண்டு காலம் ஜெயிலில்? ஏன் சார் இருக்கணும் ஜெயில? இப்ப வந்து ஒரு மக்களுக்கு ஒண்ணு, மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ கோடி வந்து சம்பளம் வாங்குறதை விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. மாநாட்டிலேயே வந்து இது பண்ணியிருந்தாரு. திமுக தான் வந்து சதி திட்டம் தீட்டுட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா இருந்தாங்க இப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்து ஊடகத்துல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா ஒரு 100 ஐடி விங் வச்சிருக்காரு, 100 பேர் வேலைக்கு வச்சிருக்காரு. விஜய்க்கு ஆதரவா திமுகவை எதிர்ப்பது வெளுப்பது தான் அவருடைய வேலை. என்ன சண்டைனா மார்ட்டின் மருமகனுக்கும் ஸ்டாலின் மருமகனுக்கான சண்டை, சபரீசனுக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கான சண்டை திமுக தாவேக சண்டையா மாறுது. இது தமிழ்நாடு முட்டாளா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், விஜய் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு வேலுச்சாமிபுரம் தகுதியான இடம்னு யார் போய் சர்டிஃபிகேட் பண்ணுறான்? புஷி ஆனந்த் போகிறார், கூட்டம் நடக்கிறது ஒரு வாரத்துக்கு முந்தி போகிறார், போய் சுற்றி பார்க்குறாரு, இது சரியான இடம், 10,000 பேர் எங்கே கூட முடியாதுங்கிற அறிவு உனக்கு இல்லை. இப்போ தப்பி ஓடுற நீ ஒரு சரியான கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்தால் எங்கே இருந்திருக்கணும்? கரூர் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கணும். கரூர் ஆஸ்பத்திரியில் இல்லாமல் மரணம் அடைஞ்சவனை பார்க்கல, அடிபட்டவனையும் பார்க்கல, தப்பி ஓடுகிறாய். நீ கள்ளச்சார வியாபாரியா, இல்ல கஞ்சா வியாபாரியா, இல்ல சாராய விற்கிறவனா? செத்து போயா, தியாகியாக 41 பேர் உயிரோட உயிர் பெருசா? திமுக வன்முறை குண்டை போடுறான், ஏர் அட்டாக் பண்றான். இலங்கையில் மனுஷன் வாழல, இலங்கையில் வாழ்ந்தாலும் வாழலையா? ஒரே இடத்த 3 பேருக்கு வித்த கள்ள டாக்குமெண்ட் பய இந்த புஷி ஆனந்த். நீ சரியான தலைவனா இருந்தா 41 பேரோட நீ அங்க இருந்திருக்கணும். எங்க கரூர் ஆஸ்பத்திரி இருக்கணும். திமுக அடிச்ச கூட சாவு, தியாகி ஆகியா? உன் குடும்பம் பூரா முதலமைச்சராக எல்லாம்
திமுக என்ன அது துப்பாக்கி ஒரு ஏகே படிச்சு சுத்துறானா? நினைச்சாலே வந்து இது பண்ணிடுறாங்களே. ஒரு 40 பேர் வந்து ஒரு பக்கம் நியூஸ் செய்தியை வந்து என்ன இருக்கு, மக்கள் வந்து பேசுறாங்க சார், என்ன சொல்றாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்ணி வந்து எங்களை வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பல செய்தி. திமுக காரன் பூரா என்ன பண்றீங்க, ஏகே பாடிஷன் வச்சு ஏவுகணை வச்சு சுட்டுட்டு இருந்தான். நீ ஏயா 10,000 பேர் கூட முடிய இடத்துல 40,000 பேர் அடைச்சது யார் தப்பு? இது வரைக்கும் நீ கரூர் வர வரைக்கும், திருச்சியிலேருந்து வர வரைக்கும் எந்த கூட்டத்துக்கு நீ பேசி கையை காட்டி அனுப்பாமல் அத்தனை கூட்டத்தையும் கொண்டு நெருக்கிய குற்றவாளி யார்? ஸ்டாலினா? ஆமா சார், அவங்களுக்கு தான் தெரியும்ல ஆல்ரெடி இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்ற இது இருக்குல்ல சார். அவர் என்ன கணக்கெடு, இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்தி இருந்தாரு, அங்க வந்து பல லட்சம் பேர் வந்து இருந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாரு, அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்ப வந்து கவர்மெண்ட் தானே முன்னாடியே வந்து அதை வந்து கரெக்டா கட்டமைச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கணும். ஏன்னா நீங்க சொல்றீங்க ஆதவர்ஜனா வந்து நிறைய ஐடி விங் வந்து செட் பண்ணி வந்து திமுக வந்து தப்பா வந்து போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுங்களேன். இப்ப இந்த சம்பவம் நடக்கும் போது நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு, திமுக எதிர்த்து தான் பேசினார், விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாரு. பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. பாமகல இருந்து அன்புமணி அவர்கள் வந்து இது விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. திமுக வந்து அடிச்சு பேசியிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதுவும் வந்து ஆதவர்ஜனாவோட ஐடிவிங்கன்னு சொல்லி முழிக்கிறான்னு பாக்குறீங்களா? 10,000 பேர் தான் கூடுவார்கள் என்ன? நீங்கள் புஷி ஆனந்து மாவட்ட செயல் 2 பேரும் எஸ்பிக்கு கொடுத்த கடிதம் எஸ்பி வச்சிருக்காரு. சரி சார். எவ்வளோ பேர்? ஓகே. எவ்வளோ பேர் கூடுவாங்க? 10,000 பேர். சரி, 30,000 பேர் 40,000 பேரை கூட்டிய குற்றவாளி யார்? கூட்டிய குற்றவாளி யாருன்னு கேக்குறீங்களா? இந்த 30,000 பேர் எங்க இருந்து வந்தாங்கன்னா, ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் மட்டும் வர்றதா கணக்கீட்டுல இருந்திருக்கும். சோ கூட ஒரு 2 பேர் வந்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அது வந்து சப்பக்கட்டு கட்டுறதா வந்து செய்திகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் வந்து ஃபர்ஸ்ட் அனுபவிச்சது வந்து கவர்மெண்டோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு சார். அரசு போலீஸ் என்ன பண்ணும்? 10,000 பேருக்கு அனுமதி கேட்டுட்டு 40,000 பேர் வந்தால் போலீஸ் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸே தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கான், 1 லட்சம் போலீஸ் இருக்குது. 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்குது. எவ்வளோ பேருக்கு? 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்குது. தவறு செய்தால்தான் போலீஸ் தேவைப்படுவான். தவறு செய்யலை, குற்றம் நடக்கலைன்னா போலீஸே தேவைப்பட மாட்டான். 10,000 பேர் கூட்டுவதாக கேட்கப்பட்ட இடம் தான் அந்த வேலுச்சாமிபுரம். வேலுச்சாமிபுரத்தில் நான் முதல்ல 30,000 பேர் நிற்கிறான். இவர் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 10,000 பேரை கூட்டிகிட்டு வர்றார். மூஞ்சியே காமிக்காமல் மூஞ்சியை பார்க்கணுன்னு நினைக்கிறான். விஜய் அண்ணாவோட லவ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள், நான் விஜய் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிற பெண்கள், குத்தாட்டம் போட்ட பெண்கள், இந்த பெண்கள் இந்த கும்பல் பூரா எங்கே வருது? வேலுச்சாமிபுரம் வருது. இதில் போலீஸ் என்ன பண்ணுவான்? போலீஸ் என்ன பண்ணுவான்? இந்த கூட்டத்தை வேலுச்சாமிபுரத்துக்குள் மேலும் மேலும் அழுத்தி அழுத்தி அடைத்தது யாருடைய குற்றம்? சரிங்க சார். ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, அப்ப வந்து 10,000 பேர் இடத்துல வந்து 40,000 பேர் கூடுறாங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திலே வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரியும் போது போலீஸ் போர்ஸை வந்து அங்க இறக்கி இருக்கணும். சரியான பாதுகாப்பை வந்து கட்டமைப்போட அவங்க வந்து கொடுத்துருக்கணும். இதுதானே கவர்மெண்டோட கடமையா இருக்கு. அதுக்கு தானே நம்ம வந்து வரி கட்டுறோம், ரோட் டாக்ஸ் கட்டுறோம், அது இதுன்னு நிறைய வரிகளை வந்து கட்டியிருக்கோம்ல. ஸோ இதை வந்து திமுக வந்து தவறிட்டாங்களா? சட்டத்தை மீறுகிற பொழுது, குற்றவாளியாக மாறுகிற பொழுது, குற்றத்தை திட்டமிட்டு செய்கிற பொழுது, இந்த கூட்டத்தை கூட்டி தனக்கு ஒரு பெரிய கிளாமர், ஒரு கவர்ச்சி அரசியல் இருக்குது, அப்படி திட்டமிட்டு சட்டத்தை சமூகத்தை உடைக்கக்கூடிய நபர்களை காவல்துறை என்ன பண்ணும்? காவல்துறை என்ன பண்ணும்? அதான் 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்குது. 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்குது. திட்டமிட்டு பல குற்றங்களை செய்கிற குற்றவாளிகளை போலீஸு தேடி பிடிச்சி ஜெயிலில் போடுவான். அவ்வளோதான் பண்ணுவான். நீதிமன்றத்தில் கூட நிறுத்துவான். ஆனால் ஒரு ஆள் 2 பேர் இல்லை, 20,000 30,000 பேரை சட்டத்துக்கு புறம்பா சட்டத்தை மீறி இந்த சினிமா கிளாமர். எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது பாரு, 7 நிமிஷத்தில் பேச வேண்டிய கடக்க வேண்டிய இடத்தை 7 மணி நேரம் கடந்தால் அந்த வீதியில் இருக்கிறவன் எப்படி வெளியே போவான்? ஏர்போர்ட் இருக்கிறவன் உள்ளே வருவானா வெளியே போவானா? மருந்து கடைக்கு போகிற என்ன பண்ணுவான்? ஒரு நாள் பூரா இவர் எங்கே போகிறாரோ கடை பூரா பூட்டிடுறான். பால் பாக்கெட் கூட வாங்க முடியல, மருந்து பொருள் கூட. இதை திமுக என்ன பண்ணியிருக்கணும்? முதல் நாள் கூட்டம் ஆரம்பித்த முதல் நாள் விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா அத்தனை பேரையும் திருச்சி சிறையில் அடைச்சிருந்தால் இந்த 41 உயிர் போயிருக்காது. திமுக இவர்களை கண்டு நடுங்கியது.
ஏன் நடுங்குச்சே? திமுகவை பற்றி, ஸ்டாலினை பற்றி, அவர் குடும்பத்தை பற்றி விஜய் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பேசினதனுடைய விளைவு, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ என்னை கண்டுக்காத. திமுகவுக்கு விஜய்க்குள்ள இருக்கிற எழுதப்படாத ஒப்பந்தம். இதே ஜெயலலிதாவா இருந்தா சார் மேடையில் ஏறினாலே விஜய் அவர்கள் வந்து திமுக தான் வந்து எதிர்கருத்து சொல்லி ஆரம்பிக்கிறதே அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். என்ன திருச்சியில என்ன நேருடைய சொத்துப்பட்டியல பூரா படிச்சுட்டாரா? கரூர்ல சொத்துப்பட்டியல பூரா படிச்சாரா? யார் இது செய்த சாதிக்கு இப்படி தான் பேசுவார். எப்படி? பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல். அதல்ல அரசியல். திமுகவுடைய அமைச்சர்களுடைய பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து விஜய் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நேருக்கு இருக்கக்கூடிய எங்க திரும்பினாலும் காவேரி ஆஸ்பத்திரி, எங்க திரும்பினாலும் டிவி கட்சி பில்டர்ஸ், அமெரிக்காவில் பண்ணை வீடு பண்ணைகள், இதெல்லாம் தெரியாத விஜய்க்கு? பேசுனா சிறையில் களி திங்க வேண்டி வரும். சிறையில் களி திங்க வேண்டி வரும். அங்கே 2 பேரிச்சம்பழம், 2 பாதாம் பருப்பு, 2 பிஸ்தா பருப்பு, 50 கிராம் ஜூஸு இப்படிலாம் கொடுக்க மாட்டான். களி தான் கொடுப்பான், சோளக்களி தான் கொடுப்பான். இதை தின்னா விஜய் வெளியே வரும்போது எப்படி வருவாரு? ஒரு 15 கிலோ பாடியா தான் வருவாரு. இதெல்லாம் பேசாம ஜெயலலிதா உன்னை எப்படி அரசியல் பண்ணிச்சு தெரியுமா? ஜெயலலிதா எங்க தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது அங்க போய் எங்க கொடநாட்டில் போய் காத்து கிடந்து அங்க இருக்கிற ஓம் பகதூர்னு ஒரு நேபாளி குர்கா என்ன சொன்னான்? சோடுதாவ் அந்த பக்கம் போயா, 200 கோடி சம்பளம் வாங்குற உன்னை 20,000 சம்பளம் வாங்குற குறுக்கா என்ன பண்ண வெட்டி விட்டான். நீ அன்னைக்கு ப்ரெஸ்ஸை வர வைத்து என்னை அனுமதிக்காத ஜெயலலிதா, என்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்து கொடநாட்டுக்கு வர சொன்ன ஜெயலலிதா, என்ன இந்த செக்யூரிட்டி வச்சு விரட்டுகிறார்கள். உன்னுடைய ஆண்மை எங்கேயா போச்சு? உன்னுடைய அரசியல் எங்கே போச்சு? பயந்து நடுங்கி ஒளிந்து கிடந்ததை ஊரே பார்த்தது. இப்போ இந்த அப்பாவி மக்கள் கூட்டம் கூடுகிறதை வைத்த ரசிகர், அங்கே அதிமுக வந்தா, திமுக எல்லா பேரும் வந்தான். யார் சிறுத்தை வந்தா, சீமா ஆளுவா எல்லாம் வந்தாங்க. திமுக காரங்க வந்து வந்திருக்கு சார். சார் நீங்க இவ்வளவு விவாதம் வந்து போகுது இல்லையா? அங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எப்படி டைமுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இருந்தாரு? ஸோ அன்பில் பொய்யா மகேஷ் வந்து எப்படி இருந்தாரு? ஸோ அவங்க வந்து எப்படி அவங்க உடனே தெரிஞ்சு வந்து கண்ணீர் விட்டு தழும்பி எப்படி நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து இப்ப மீம் பேஜில் ஆகட்டும், சோசியல் மீடியால பிரபலமா போயிட்டு இருக்க ஒரு விஷயமா செந்தில் பாலாஜி எப்படி அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அங்க வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான். இவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கும் போது எப்படி தாண்டி வந்தாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆதவர்ஜுன் ஐடிவிங் சொல்லுகிற கட்டுக்கதை. செந்தில் பாலாஜி சொந்த ஊர் என்ன அந்தமானா? சரி. இல்லை மிசோராமா? எந்த ஊர் செந்தில் பாலாஜி சொந்த ஊர்? சொந்த ஊர் எதுங்க? கரூர். கரூர் இருக்கிற ஆஸ்பத்திரி போறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும், 10 நிமிஷம் தான் ஆகும். இது ஆதவர்ஜுன் கள்ளலாற்றி சொல்லுகிறதை போல அந்த மாலுந்து பறந்து வந்துட்டார் சொல்ல முடியுமா? இன்னைக்கு உலகம் பூரா 1 மணி நேரத்தில் போயிடலாம். திருச்சி தான் சொந்த ஊர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு. அங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ வருவதற்கே 1 மணி நேரம் ஆகுனா அவன் 1/2 மாதத்தில் வரமாட்டானா? அமைச்சர் எஸ்பி கூப்பிட்டா ரூட்டை கிளீன் பண்ணி கொடுக்குறான். முதலமைச்சர் சென்னையிலேருந்து கரூர் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை? இப்போ 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் அமெரிக்காவுக்கு 12 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறான். இதெல்லாம் ஒரு செய்தி அல்ல. இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தை திட்டமிடாமல் நீங்கள் வர்ற வழியில் பூரா நின்ற கூட்டத்தை பேசி அனுப்பாமல் அத்தனை பேரையும் ஒரே இடத்தில் அடைத்த மாபெரும் குற்றவாளி விஜய். விஜயை பார்த்து திமுக நடுங்குது. தன்னை கைது செய்திருவாங்கன்னு விஜய் உடனே ராகுல் காந்திகிட்ட அழுது கதறி புலம்பி கண்ணீர் விட்டு சிறையில் இருக்க முடியாது, சிறையில் களி வைக்க முடியாது. ராகுல் காந்தி கூப்பிட்டு ஸ்டாலின்கிட்ட கைது நடவடிக்கை வேண்டாம். இதற்கு பிறகு அமித்ஷா அலுவலகத்தை அண்ணாமலை மூலம் தொடர்பு கொண்டு அமித்ஷாவுடன் அழுது புலம்பி என்னை கைது பண்ணிடுவாங்கன்னு இப்போ பிஜேபி விரித்த வலையில் விஜய் வசமாக மாட்டிக்கொண்டார். நிர்மலா சீதாராமன் வந்திருக்கு, இப்போ கரூர் போயிருக்கு. இப்போ இவரை பாஜக வலையிலிருந்து தப்பவே முடியாது. பாஜகவுடைய கண்ணி விஜயை இறுக்கி வைத்திருக்கிறது. இனி அவரு பாஜக தான்
பாஜக நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசணும். இவ்வளவு நாள் வந்து எதிர்ப்பா பேசியிருந்த சீமான் அவர்களே வந்து இந்த ஒரு சம்பவத்துல வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவா வந்து பேசியிருந்தாரு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து திமுக அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க. எல்லா கட்சியில இருந்தும் அதிமுகல இருந்து பேசியிருந்தாங்க, அவங்களும் வந்து திமுக தான் வந்து எதிர்த்து பேசியிருந்தாங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? வந்து சொல்ற மாதிரி இருந்தா பாஜக வலையில வந்து விஜய் அவர்கள் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மிச்சம் இருக்க அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஏன் வந்து சப்போர்ட் பண்ணும்? இல்லை, இவர்கள் எல்லாமே திமுக எதிர்ப்பாளர்கள். ஓகே, எடப்பாடி என்ன திமுக சப்போர்ட் பண்ணுவார்? யார் சப்போர்ட் பண்ணுவார்? விஜய்க்கு தான் பண்ணுவார். இவரே ஆளுங்கட்சியாக இருந்தால் இதை விஜய் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பார். ஆளுங்கட்சி வேறு ஸ்டாண்டு, எதிர்கட்சி வேறு ஸ்டாண்டு. சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய அத்தனை கூட்டமும் விஜய் பின்னாடி போயிடுச்சு. அதே விஜய் அவர்கள் வந்து அதிமுகவையும் விமர்சனம் வச்சிருக்காரு. ஸோ ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ கட்சி வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. பிஜேபியை டைரக்டா அடிச்சிருந்தாரு, முதல் மாநாட்டில இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இப்ப ஏன் வந்து இவங்க ஆதரவு கொடுக்கணும், நீ இந்த மாதிரி சம்பவம் வந்து ஏன் நடக்கணும்? நீங்க பேசுற மாதிரி பார்த்தா இது ஒரு விஷயம் வந்து இடிக்குது இல்லையா? என்ன இடிக்குது? பிஜேபி வந்து வலையில சிக்கிட்டாரு விஜய், பிஜேபியோட ஆதரவாளர் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்க. ஆனா அங்க அடிக்கும் போது திமுகவை எந்த அளவுக்கு அடிக்கிறாரோ அதே அளவுக்கு தான் வந்து பிஜேபியும் அடிச்சு பேசியிருந்தாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ இந்த 41 பேர் மரணத்திற்கு பிறகு திமுக விஜயை சிறைப்படுத்திடும்னு பயப்படுறாரு. வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை மூலம் அமித்ஷா அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அமித்ஷாவோடு உதவி கேட்கிறார். உதவி கேட்டால் இதுக்கு தான் காத்திருந்தோன் பாலகுமாரா, விஜயை எப்படா வந்து சேருவார்னு எதிர்பார்த்த அமித்ஷா கெட்டியாக பிடித்து கொண்டார். இப்போ பாஜக ஐடி விங்கு பாஜக தொண்டர்கள்ட்ட விஜயை பேசாதீங்க, நம்மகிட்ட வந்து சேர்ந்துட்டார், நம்மகிட்ட காலில் விழுந்து விட்டார், கையை பிடித்து விட்டார், கண்ணீர் விட்டார், பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா பேப்பர்? பார்த்தீங்களா இன்னைக்கு? அப்போது வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. விஜய் இனி திமுகவை எதிர்ப்பதற்கு பாஜக நிழலில் அதிமுக கொடியில் இருந்து தான் திமுகவை எதிர்க்க வேண்டும். இனி தனியாக நின்று எதிர்ப்பதற்கு அவர்கிட்ட வலு இல்லை. ஒரே சிறை பயம். விஜய் ஒரு மாதம் சிறையில் இருந்தார்னா திமுக தெம்பும் திராணியும் முதுகெலும்பும் இருந்தால் இந்த 41 பேர் மரணத்திற்கு அத்தனை கூட்டத்தை நெருக்கி எங்கேயுமே தலை காட்டாமல், யாரிடம் பேசாமல், கை காட்டாமல், முகம் காட்டாமல் அந்த 100 பேர் போகக்கூடிய அந்த கேரவன் மேலே ஒருவராக வந்து வேலுச்சாமி நகரில் வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து அத்தனை கூட்டத்தையும் அங்கே வந்து என்ன பாரு, இப்படி 10,000 பேர் கூடுகிற கூட்டம்னு இவங்களே எழுதி லெட்டர்பேடில் கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலாளர் லெட்டர்பேடில் இங்கே 30,000-40,000 பேரை கூட்டிய காரணத்தினால் முதல் குற்றவாளியே எஃப்ஐஆரில் A1 விஜய் தான். சரிங்க சார். இப்படி ஒண்ணு இருக்கும் போது இதே கரூர்ல வந்து திமுக வந்து ஒரு மாநாடு ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. அங்க அவங்க ஐடி விங் செட் பண்ணி வச்சிருந்த ஒரு கண்டென்ட் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா? 1,00,000 சேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் மேல வந்து மக்கள் வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க போகுது சார்? ஏன்னா ஒரு கட்சியோட தலைவரை வந்து யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், எவ்வளவு பேர் வேணாலும் வந்து பார்க்கலாம். நம்மளோட லிமிடேஷன் இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் போது அப்ப முன்னெச்சரிக்கையா வந்து அரசாங்கம் தான் இருந்திருக்கணும். அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, அதை வந்து அவங்க தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வச்சிருக்காங்க இந்த கரூர் மாநாடை வச்சு. விஜய் மாநாட்டுக்கு கூட்டத்தை முழு கூட்டத்தையும் கொள்ளளவை தாண்டி 3 மடங்கு கூட்டத்தை கொண்டு வந்து சேர்த்ததே விஜய் தான். இதில் அரசோ திமுகவோ யாருக்குமே தொடர்பு இல்லை. விஜய் ஒரு சரியான அரசியல்வாதியாக இருந்தால் வர்ற வழியிலேயே 10 மீட்டிங் பேசியிருக்கணும். 10 மீட்டிங் பேசினா ஒரு கூட்டத்துக்கு 2,000 பேர், 10 மீட்டிங்கே 20,000 பேர் கலைஞ்சு போயிருப்பான். இந்த கூட்டங்க சேர்ந்துருக்க மாட்டான். இந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கிற வரை நீங்கள் உள்ள கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. உள்ளே உட்காந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு இன்டர்நெட்டில் சினிமா பார்த்து கொண்டு வந்த விஜய் அத்தனை கூட்டத்தையும் வேலுச்சாமிபுரத்தில் சேர்த்து பிரம்மாண்டத்தை காண்பிப்பதற்காக சினிமாத்தனமாக அரசியலே தெரியாமல், கம்யூனிசமே தெரியாமல், மக்களை பற்றி தெரியாமல் இந்த கூட்டத்தை முற்று முழுதாக இந்த வேலுச்சாமிபுரத்தில் கூற்றிய ஒரே குற்றவாளி அரசோ மக்களோ யாருக்கு இது தொடர்பு இல்லை. முழுக்க விஜய் தான். விஜய் தான்
பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். விஜய் தான் 41 பேர் மரணத்திற்கு முழு குற்றவாளி. இது நீதிமன்றத்திற்கு போனாலும் நீதிமன்றமும் இதைத்தான் சொல்லும். ஏன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, உள்ளங்கை நெல்லிக்கனி. அத்தனை தவறுகளும் நீங்கள் விஜய் தான். ஏப்பா என்னால் இங்கே 30,000 பேர் 40,000 பேரை என்னால் இங்கே கூட்ட முடியாது, இந்த இடமே வேண்டாம், கூட்டத்தை ரத்து பண்ண. கூட்டத்தை ரத்து பண்ணியிருந்தா 41 உயிர் இல்லை வார 41 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். உனக்கு கூட்டமும் மாசும் விளம்பரம் முக்கியமா, மக்களுடைய உயிர் முக்கியமா? சரி, இதை திமுக பண்ணலன்னு சொல்றீங்களா? கூட்டமே வேணாம் ரத்து பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறீங்க. ஆனா வந்து என்னன்னா எல்லா இடத்துக்கும் இதே மாதிரி சிறு சிறு இடங்களை கொடுத்து கூட்டமே கூட்ட விடாம, அவர் அரசியலே பண்ண விடாம, அவரோட கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு அவரோட தொண்டர்கள் கிட்ட சேர்க்க விடாம தடுக்குது திமுக அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கலாம்ல சார்? இங்க என்னங்க ராணுவ ஆட்சியா நடக்குது, இல்லை ராஜபக்ச ஆட்சி நடக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் தொடர்ச்சியான அழுத்தம் வந்து விஜய் அவர்கள். ஏங்க என்னங்க இவர் சர்வாதிகாரியான்னு கேட்குறேன் ஸ்டாலின். இல்லையே, இது ஒரு ஜனநாயக நாடு தானே. ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் ஒன்று இருக்கா இல்லையா? சட்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இங்கே சட்டம்ல கொலாப்ஸ் ஆகி போச்சா? ராணுவ ரீதியெல்லாம் துப்பாக்கி கூட தெரியுது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு அரசியல் தெரியல, உனக்கு சினிமாத்தனமாக கும்பலை பூரா கூட்டி ஒரு கூட்டத்தை காமிக்கணும். இது இந்த மலிவான சிந்தனையால் தான் 41 உயிர் போயிருக்கு. சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை வந்து ஒதுக்கி ஒரு சிறப்பான ஒரு நேர்காணலை வந்து கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.